वरुणं प्रपद्ये
सेना
आवर्तने विवर्तने योगोपायदितगुम्भुवे शिवपतियार भगवान श्रीनिवासन அவருடைய அனுகிரகத்தை அடையத்தின் மார்க்கம் வேதங்கள் காண்பித்த மார்க்கத்தில்தான் அவ்வளவு ஆச்சாரியர்களும் வழிகாண்பித்தார். பாரதேசத்தில் ஆயிரக்கணக்கான ஆச்சாரியர்கள் அவதாரம் அவ்வாறு காண்பித்த மார்க்கங்கள் வேறையா இருக்கலாம், காண்பித்த தெய்வ வேறையா இருக்கலாம், பிராதானியம் கொடுத்த தர்மம் வேறையா இருக்கலாம். ஆனா அவ்வளவு ஆச்சாரியர்களும் தன்னுடைய உபதேசத்துக்கு மூலம்னு காண்பித்த ஒரே இடம் வேதம். இது வேதத்துடைய பிராயம், வேதத்துடைய பிராயம், வேதத்துடைய பிராயம். அப்படிதான் எல்லா ஆச்சாரியோடைய வாக்கு. அதனால்தான் பாகவதம் ஆரோக்கியம்போது மிகப்பி சூரையா ஆச்சாரியெல்லாம் மோகிச்சிருந்த ஒரே இடம் வேதம். அது என்ன வேதம் எவ்வளவு உயர்வு, அது அந்த தர்மங்களை பின்பற்ற வேண்டியது எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க முடியும். சொல்ல போனா பிராமணங்கிற சப்தத்துக்கே வேதங்களை அத்தியனம் பண்ணி அந்த மார்க்கத்தை அனுவர்த்தித்து இருக்கிறார் அப்படிங்கிற அர்த்தம் தான் பிராமணங்கிற சப்தமே அமைக்கப்பட்டிருக்கு. அவருடைய கடமை இருக்கும். வேதம் எடுத்து சொல்ற போதும் அக்ஷரே பரமே வ்யோமன் யஸ்மின் தேவா அதிவிஸ்வேஷேது யஸ்தன்ன வேத கிம்ருஜா கரிஷ்யதி யயித்தத்விதுஸ்தஜிமே சமாசதே. வேதாத்தியனம் பண்ணுவாளே ஒரு இடி இடிக்கிற மாதிரி சிந்தித்து இடிச்சே சிந்தித்து இந்த வாக்கியத்தால் ரிச்சோ அக்ஷரே பரமே வ்யோமன். எல்லா மந்திரங்களும் எந்த பரமபுருஷனான ரிச்சோ அக்ஷரே பரமே வ்யோமன். எவன் பரமபுருஷனோ, எவன் குறையில்லாதவனோ, அக்ஷரம்னா குறையில்லாதவன் அர்த்தம். இந்த தந்திராதி தேவதையெல்லாம் ஆராதிக்கிறோம். குணமுள்ளவாழ்னா நௌக்கிர சக்தி உள்ளவாழ்னா சந்தேகமில்லை. ஆனா அதே சமயம் அவர்கிட்ட குறைகளும் இருக்கு. குறையே இல்லாத ஒருத்தர் சொல்றா பகவான் ஸ்ரீனிவாசன். அக்ஷரே பரமே வ்யோமன். அக்ஷரம் சொல்லுக்கு குறையில்லாதவன் அர்த்தம். எவன் குறையே இல்லாதவன் பரமே, எவன் பரமபுருஷனும் எல்லாத்துக்கும் மேற்பட்டவன் எவனோ வ்யோமன். ஆகாசம் மாதிரி எவன் எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறோம். பகவானுக்கு ஆகாசத்தை திருஷ்டாந்தம் சொல்லும் வேதம். ஆகாஷ சரீரம் பிரம்மா. வேதாந்தத்தை ஆகாஷாதிகரணம் அப்படின்னு முதல் பார்த்து ஒரு அதிகாரமே வருது. ஆகாசத்தை பிரம்மத்துக்கு எதனால திருஷ்டாந்தம் சொல்றோம் அப்படின்னு எதனால சொல்றாள். ஆகாசம் வியாபிக்காத இடமே கிடையாது. அது மாதிரி பகவான் வியாபிக்காத இடமே கிடையாது. அதே சமயம் ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கான் ஆகாசம் மாதிரி. அப்படிங்கிறதுனால ஆகாசத்தை திருஷ்டாந்தம் வேதாந்தங்கள் அனுமதி சொல்ற போது பரமே வ்யோமன். எவன் ஆகாசம் மாதிரி எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கிறோம். யஸ்மின் தேவாதி விஸ்வேஷேது. எல்லா தேவதைகளும் எந்த பகவான் கிட்ட ஒடுக்கமோ விஸ்வே தேவா எஸ்மிந்தி அதிவிஸ்வ நிஷேதும். சகல தேவதைகளும் எந்த பகவான் கிட்ட ஒடுக்கமோ, அக்னின்னு எடுத்தா முகம் சொல்றோம், வருணம் சொன்னா வாக்குன்னு சொல்றோம். எல்லா தேவதையும் பகவானோட பகவான் கிட்ட ஒடுக்க. அங்கா தேவதா. சகல தேவதைகளும் பகவானுடைய அங்கமா சொல்லப்பட்டிருக்கு. எஸ்மின் தேவா அது விஸ்வேஷேது. சகல தேவதைகளும் எந்த பகவான் கிட்ட ஒடுக்கமோ, ஸ்ருதிகீதையில் சொல்ற போதும் மீதி தெய்வங்களை ஆராதிக்கிற போதும் மீதி தெய்வங்களை நினைவு வரும். யோசனை பார்த்தா தான் சாதாரண தெய்வங்களை ஆராதிக்கிற போது ஒண்ணுமே சாந்தி வியாரங்கள்லயே ஏதாவது தேவதையை ஆராதிப்பாள், ஆவாரம் பண்ணுவாள். உடனே இன்னொருத்தர் சக்தி சமுத்திர தேவதையோட ஆவணம் பண்ணுவாள், பண்ணலாமே என்பாள்.
அது ஆவாரம் பண்ணுவாள். அதுக்குள்ள இன்னொருத்தர் கிருத்திகாதி நட்சத்திரங்களோட ஆவாரம் பண்ணுவாள் என்பாள், அதையும் ஆவாரம் பண்ணுவாள். அதுக்குள்ள சில பேர் இந்திராதி ஆவாரம் பண்ணுவாள் என்பாள், அதை பண்ணுவாள். மீதி தேவதையை ஆராதிக்கிற போது மீதி தேவதையில நினைவு ஆராதிக்கணும் அப்படின்னு. அதுல இருந்து என்ன தெரியுது? அந்த தேவதையுடைய பிரசாதம் மட்டும் போறதை, இன்னும் தேவதையுடைய அனுக்கிரகம் தேவைப்படுறது அப்படிங்கிற முறையிலான மீதி தேவதையில ஆராதிக்கிறோம். முடியா சொல்றாருந்தா ஸ்ருதிகீதிலேயே கேள்வி. சாதாரண மாதுரியமான வஸ்துக்கள் சாப்பிடணும். கோழி சாப்பிடறான், கோழியே மாதுரியமான வஸ்து, அது சக்கரை போடுங்கிறான். இன்னும் சொல்ற நெய் விட போகிறான், அதுவே மாதுரியமான வஸ்து, அது சக்கரை சேர்க்கணும்னா என்ன அர்த்தம்? அதனுடைய மாதுரியம் போராது, அதுக்கு மேல இன்னும் மாதுரியம் தேவைப்படுறது, ஓரளவுதான் அவருடைய மாதுரியம் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அது மாதிரி மீதி தேவதை ஆராதிக்கிற போது மீதி தேவதைகளை சொல்றதுனால அந்த தேவதையுடைய அனுக்கிரம் மட்டும் போறலை, மீதி தேவதையுடைய அனுக்கிரம் தேவையில்லை. இப்படி எது டூஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சக்கரை சேர்த்துக்கிறாங்க. இப்படி சாப்பிடுறவன் ஸ்ருதிக்கு இதில் கேட்கிற போது தேன் சாப்பிடும் போது யாராவது சக்கரைக்கு சேர்த்துக்கிறாரான்னு கேட்டான். கை நிறையா தேன் வாங்கி சாப்பிட வருங்க, கொஞ்சம் சக்கரை போடுங்க அப்படியே யாராவது சொல்றாங்க. சர்க்கரையோட நிலவே வராது தேன் சாப்பிடுறது. மதுநீரில் ரசேஷரசா. அது மாதிரி மீதி தேவதையை ஆராதிக்கும் போது மீதி தேவதையை நிலவரும். பகவான் ஸ்ரீனிவாசன் ஆராதிக்கும் போது மீதி தேவதையுடைய நிலவே வராது. தேன் சாப்பிடும் போது சர்க்கரை யாராவது சேர்த்துக்கிறாரா அப்படின்னு கேட்டால் ஸ்ருதிகீதை கேட்கும் போது எஸ்மின் தேவா அது விசேஷேதோ, எல்லா தேவதையும் எந்த பகவான் கிட்ட ஒடுக்கமோ நீ வேதங்களை கொண்டு அவனை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படலைன்னா நீ அத்தியனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? எஸ்தன்ன வேத கிமிருச்சா கரிஷ்யதி, நீ அத்தியனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வேதம் எஸ்தன்ன வேத கிமிருச்சா கரிஷ்யதி இமே சமாசதே. எந்த பகவான் ஆராதிச்சா எல்லா தேவதைகளும் அனுகிரகம் பண்றாலும் எவனை தெரிஞ்சுட்டா எல்லா தேவதையுடைய அனுகிரகம் கிடைக்கணும். அந்த பகவான் ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தை அடையறதுக்கு சாதனமாக்கிக்கலைன்னா, பகவத் பிரசாதத்தை அடையறதுக்கு வேதத்தை சாதனமாக்கிக்கலைன்னா நீ அத்தியனம் பண்ணி என்ன லாபம்? வேதங்கள் அத்தியனம் பண்ணதோடு மட்டுமில்லாமல் சதம் சமா ஈஷாவாசி சொல்ற போது நான் 100 வயசு இருக்கிறோம். அந்த 100 வயசு எப்படி இருக்கிறதுனா குர்வன் தேவேக கர்மாணி, வேதங்கள் வேதோத்தமான கர்மானுஷ்டானங்கள் பண்ணி பகவானை திருப்தி பண்ணிச்சுட்டு அது மாதிரி இருக்கணும். உபனிஷத்திலே முதல் உபனிஷத்தா ஈஷாவாசியத்தை எடுத்துப்பாள். ஈஷாவாசியத்துடைய முதல் மந்திரமே இதான் ஆரம்பம். குர்வன் தேவேக கர்மாணி, நிறைய சத்காரியங்கள் பண்ணிட்டு 100 வயசுல இருக்கணும். அப்படிதான் பிரார்த்திக்கப்பட்டு பகவானோட தொடர்புள்ள ஒரு வர்க்கம் பிராமண வர்க்கம். சக்கரத்த பூர்த்தியிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய சாந்தி விஷயம் விதிச்சிருக்கான். சக்கரத்த பூர்த்தி ரொம்ப முக்கியமாக பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆரம்பம். சில பேர் சக்கரத்த பூர்த்தியை அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. சக்கரத்த பூர்த்தி அன்னைக்கு ஜாதகம் கணிச்சு பார்த்தேன்னா தெரியும், பிறந்த அன்னைக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருந்தோ அந்த இடத்துல இருக்கும் சக்கரத்த பூர்த்தி அன்னைக்கு. எல்லா கிரகமும் ஒரே இடத்துல வந்து சேர்றதை பார்க்கணும்னா சக்கரத்த பூர்த்தி அன்னைக்கு தான் பார்க்க முடியும். சந்திரன் வேணா மாறலாம், மேஷராசியில பிறந்த கிருத்திகா நட்சத்திரக்காரனுக்கு ரிஷபராசியில் நடக்குமா இருக்கும். அது ஒண்ணு வேணா மாறுமே தவிர மீதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். கிரகங்கள் ஒரு இடத்துக்கு யோஜனை பார்த்தீங்கன்னா தெரியும். 60 வருஷம் கழிச்சு கிரகங்கள் ஒரு இடத்துக்கு வறுமையானால் நாமே வேலை இடத்துல ஏதோ டோனு எங்கேயோ போறோம், 40 வருஷம் கழிச்சு கிராமத்துக்கு வரோம் வச்சுக்கோ. வந்த உடனே முதல் வேலை வீட்டு அடியோட தலை சீர்திருத்தோம். அதாவது முதல் காரியம் பண்ணுவோம். அது மாதிரி எல்லா கிரகமும் வந்த உடனே அவனுடைய சரீரத்தை ஒரு முறை சீர்திருத்தது அத்தனை கிரகம். அது அனுகூலமாகவும் இருக்கலாம், பிரதிகூலமாகவும் இருக்கலாம். நல்லபடியா இருக்கணும், பகவானுடைய பிரசாதம் தேவை. அதனால்தான் ஒன்னொன்னுலையும் அழகா சொல்லி வராங்க. 70 வயசுல பீமரச சாந்தி அப்படின்னு சொல்லுவோம். பீமரசத்துக்கு ரெக்கார்டே கொடுத்திருக்காங்க காவியங்கள். நம்ம வேதாந்தேஷி பண்ணிருக்காள் யாதவபீஜம். அதுல பூதனை கீழே வராங்க. அந்த பூதனைக்கு திருஷ்டாந்தம் வரும்போது பீமரதீவச்சான்யா, பீமரதிங்கிற ராட்சதி கீழே வந்த மாதிரி இருக்கு. 70 வயசுல பீமரதி அப்படின்னு ராட்சதி நம்ம மாதவராமாதியும்
அதுக்கு சாந்தி பரிகாரமாயும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சாந்தி பரிகாரம் அவளை ஜெயிக்க முடியும். பூதனை கீழே வந்ததுக்கு பீமரதியை திருஷ்டாந்தம் காண்பிக்கிறார் வேதாந்த தேசிகர் தன் காரியத்தில். பீமரதீவ தான்யா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சாந்தி எவ்வளவு அவசியம். இங்க பரமேஸ்வரா முக்கியம் ஆராதிக்கிறோம். பீமரதிங்கிற ராட்சதி நிக்கிரம் பண்றதுக்கு பீமரதன்கிற பரமேஸ்வரா ஆராதிக்கிறோம். பீமன்னா பயங்கரம்னு அர்த்தம் பாசிருக்கேன். பீமன்கிறது சிறந்து விளங்குறவன் அப்படின்னு அர்த்தம். அந்த பீமரதான் பரமேஸ்வரன் ஆவாகனம். அந்த பரமேஸ்வரன் பத்தி வேத சொல்லும் போது நமோ ருத்ராஜ வாஸ்தோஷ்பதயே ஆயனே வித்ரவணே உத்யானே யத் பராயணே ஆவர்த்தனே விவர்த்தனே யோகோபாயதி தகம் ஹுவே. பரமேஸ்வர உங்ககிட்ட இதை காப்பாற்றணும் ரட்சிக்கணும்னு பிரார்த்தனையோட அவசியம் இல்லாததா இருக்கு. ஏன் தெரியுமா? நீ இப்பதான் ரட்சிக்கிறேன். நான் பிறந்ததே பரமேஸ்வரனாலே நமோ ருத்ராய வாஸ்தோஷ்பதையே வாசுதேவதைங்கிற மாதிரி கிரகத்துல கூட இருக்கிறவனே பரமேஸ்வரன் தான். கூட இருக்கிற நீ என்ன பண்ணிட்டு காய்ச்சுமா? நமோ ருத்ராய வாஸ்தோஷ்பதையே ஆயனே வித்ரவணே உத்யானே யத் பராயணே ஆவர்த்தனே விவர்த்தனே. நான் கீழே குழந்தையா இருக்கிற போதும் வாசல்ல போற போதும் உள்ள வர்ற போதும் இடத்துல கீழே வர போதும் எல்லா காலத்தையும் நீதான் காப்பாத்திட்டு இருக்க. வாசுதேவதையா பக்கத்துல இருக்காரோ பக்கத்துல இருக்கிறதானே காப்பாற்ற முடியும். இந்த மந்திரம் எங்க விநியோகம்? சோமயாக முடிச்சு அவபிரதத்தை கிளம்புற போது யாகசாலையை பரமேஸ்வரத்தை ஒப்படைச்சுட்டு கிளம்புறாங்க. ஒட்டு மொத்தமாக காலி பண்ணா போறான் அவபிரதத்துக்கு. அப்ப யாகசாலையை பார்த்துக்கோ அப்படின்னு பரமேஸ்வரன் இந்த ஹோமத்தால ஒப்படைக்கிறான். உச்சித பாகன்னு அவன் தான் பேரு. அத்தனை தெரியும் பரமேஸ்வரன் சேர்ந்து யாகத்துல அதை கை வச்சா சிவன் சித்திர கை வச்சா மாதிரி அவன் என்ன சொல்றான்? உங்ககிட்ட நான் காப்பாத்தி ரட்சிக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பிறந்தலேருந்து நீ தான் ரட்சிச்சுட்டு இருக்கான். பின்ன எதற்காக இந்த ஹோமம்? அடுத்ததான சிந்தை வரும். அது எதை போல தெரியுமா? ஆத்ம வாசல்ல பெரியவர் இருக்கா, அவர் தான் இடத்தை ரட்சிச்சுட்டு இருக்கார். யாரா வாசல் வந்தாடா, யாரோ உள்ள விடலாம் தெரியும், யாரோ சமையல் விடுவதே விடலாம் தெரியும், யாரோ உள்ளே விடாம திருப்பி விட தெரியும். அவர் தான் காப்பாத்திட்டு இருக்கார். ஆனாலும் வெளியில போற போதும் அப்பா நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், ஆத்த பாத்துட்டு போ அப்படின்னு சொல்றோம். சொல்ல விட்டா பாத்துக்கிறான். அவர் ரட்சிக்கிறத ரெகனைஸ் பண்றோம், ஏத்துக்கிறோம். அது மாதிரி பரமேஸ்வரன் ரட்சிக்கிறத ரெகனைஸ் பண்றோம், ஏத்துக்கிறது வேதம் மந்திரத்தால். அவளே போய் யாகசாலையை பார்த்துக்கோ. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை கூட இருந்து ரட்சிக்கணும் ஸ்ரீ பரமேஸ்வரன். சொன்ன மாதிரி தர்மசத்திரம் அதுக்காகவே செஞ்சு இருக்கார். பாகவத்தை தர்மசத்திரம் மிச்சம் வந்தீங்கன்னா சிவன் சத்து. அது ஏதாவது கை வச்சா சிவன் சத்துல கை வச்சா மட்டும்தான் திருவிழா. இன்னும் சொல்ல போனா எங்க மாத்தியோகிராமத்து சம்பிரதாயம் வைதிகத்துக்குன்னு எடுத்து சொல்ல பாருங்க. வைதிகத்து செலவு மிச்சம் இருந்ததுன்னா அதை உள்ள கொண்டு பீரோல வைக்க மாட்டான். அது அப்படியே வந்துருக்க பிரிவாட்டியோ எதுக்கோ ஊர்ல கிராமத்தை எப்படி இருந்தாலும் கிராம கோவிலுக்கு கொடுத்தாலுமே அதுக்கோ கொடுத்து ஒரு பைசாவோட உள்ள கொண்டு வைக்க மாட்டான். ஏன்னா தான புத்தியோடு கொண்டு வச்சிருந்தாலும் அது தானத்திற்கு தான். அதுக்கப்புறம் மிச்சத்தை கொண்டு உள்ள வைக்கிறது சம்பிரதாயம் வந்து தர்மமா உள்ள குடும்பத்தில். அதுக்கு இன்னொன்னு கூட ஒரு பிரிவிழா சொல்லி லௌகிகமா இருக்குது. பரமா ரொம்ப சொல்ல போற ஒரு கரண்டியில ஒருத்தர் எடுத்துட்டா பாதி விட்டு பாதி எடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதி விட்டு திரும்பி விடக்கூடாது. சாஸ்திர பிரமாணம் கிடையாது. இந்த ஆகுதி போருமோ அவளுக்கு பரிமித்தத்துக்காக இல்ல, நிர்தேசம் தான் அவளுக்கு ஆகாரம். நீங்க சொன்னது இப்போ கரண்டில எடுக்கிறோம், பாதி பரவாட்டு பாதி திரும்பி விடக்கூடாதுன்னு சொல்லுவார் சம்பிரதாயம் இருந்தவன். சாஸ்திர பிரமாணம் கிடையாது. ஆனா ஒரு ஐதிகமான பிராமணிகம் என்ன தெரியும், அவளுக்குன்னு எடுத்துட்டாலும் அது அவள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவளை பரவாயிரத்துக்கு பாவத்தோடு எடுத்தா இருக்குது, அது அவள் தான் இருக்குது. அதனால திரும்பி மறுபடியும் விடாது பாத்திரத்தை கொண்டே அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருந்திருக்காங்க. அந்த காலத்துல தெரியவாடலாம்.
ஒரு வஸ்துவை கொடுத்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவளை சேர்ந்தது பரமேஸ்வரியிலேருந்து பீமன் 2-3 ரூபா சொல்லப்பட்டிருக்கு. 70ஆம் வயசுல பண்ணலாம், 70ஆம் வயசு முடிஞ்சு 7ஆம் மாசம் முடிஞ்சு 7ஆம் நாளில் பண்ணிக்கலாம், 70 முடிஞ்சு 71ஆம் வயசுல பண்ணிக்கலாம். 3க்கும் பிராமணிக்கம் இருக்கு. நான் 70 முடிஞ்சு 71 பண்ணிட்டேன். 70 முடிஞ்சு 7ஆம் மாசம் முடிஞ்சு 7ஆம் நாள் முடிஞ்சு பண்ணிக்கலாம். வைஷ்ணவமான கிரந்தங்கள்ல பிராமணிக்கம் இருக்கு. 3 விதமாவும் இருக்கு. பீமன சாந்தி ரொம்ப அற்புதமா, அதுவும் தம்பதிகளை கட்டாயம் பண்ணியிருக்கிறோம். ஏன் தெரியுமோ, சத்கைகிரத்தை தவிர தம்பதிகளுக்கு வேற எதுவுமே தெரியாது. பகவத் கைகிரங்கள், நாம சங்கீர்த்தனம், பாகவதம். சில பேருக்கு கட்டாயம் அங்கீகரிக்க வேண்டிய விஷயம் செய்திருக்கீங்க. சில பேருக்கு பகவத் தர்மங்களோட நம்பிக்கை இருக்கும், வைதிகமான தர்மத்தை நம்பிக்கை இருக்காது. சந்தியாவனம், சார்த்தம், உபாசனம் அதெல்லாம் நம்பிக்கை இருக்காது. சில பேருக்கு இதுல நம்பிக்கை இருக்கும், அதுல நம்பிக்கை இருக்காது. மகாபாரத சற்று ஏகஞ்ச புத்திரச்ச அஸ்திராசித பாரதா, 2 மார்க்கத்தை ஏதாவது ஒரு நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு நாஸ்திகன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம். எதை போல தெரியுமா, 2 கண்ணுல ஒரு கண் தெரியனாலும் அவனை பட்டேதான் சொல்ற வழக்கம். வித்தியாசத்தோட மகாபாரதத்தை 2 மார்க்கத்துல 2 கண்ணு ஒரு கண் தெரியனாலும் கண்டிலிருந்து சொல்ற வழக்கத்தை பட்டேதான் சொல்றது லோகம். அது மாதிரி 2 மார்க்கத்துக்கு ஒரு மார்க்கத்தை நம்பிக்கை இல்லைனாலும் நாஸ்திகன் தான் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சில பேருக்கு இது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு அது நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு ஆச்சாரங்கள் நம்பிக்கை இருக்கும். பகவத் நாம சங்கீதத்தில் வெளிப்பாடு எல்லாத்தையும் நம்பிக்கை உள்ள தம்பதிகள். 2வது பார்க்க தற்காமல் முன்னுக்கு முன்ன எல்லாம் செய்யணும் தெரிஞ்சு அது மாதிரி செஞ்சுருக்கிறான். பல பெரியவாடி அனுப்புறதெல்லாம் அந்த தம்பதிகள் அவன் இதே மாதிரி சதாபிஷேகம் பண்ணிட்டு தம்பதிகளாய் பூர்ணாபிஷேகம் பண்ணியார். பரமேஸ்வரன் தான், அதனால்தான் பரமேஸ்வரன் ஆராதிக்கிறோம். மிருத்யு பயத்தை போக்கணும்னா பரமேஸ்வரன் தான். மீதி தேவதைகள்லாம் அகால மிருத்தியை போக்குவார். அகால மிருத்தியாரம் தானே வாங்கிக்கிறோம். காலத்தை வர்ற மிருத்தியை போக்கக்கூடிய ஒரே தெய்வம் பரமேஸ்வரன். அந்த சரித்திரம் தான் மார்க்கண்டேய சரித்திரம். மார்க்கண்டேய சரித்திரம் அகாலத்தில் வந்த மிருத்தியை போக்குறவர் எக்ரிமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டு வந்த விஷயம் அது. அதுல இருந்து ரட்சித்தான் மார்க்கண்டேயர். காலத்தை வர்ற மிருத்தியை கொண்டு போக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஸ்ரீ பரமேஸ்வரன். அதான் காலகாலன்னும் மிருத்யுஞ்சயனும் அப்படி விருது கொடுத்து பெரியவாழ்லாம் பெண்ணு கொண்டாடிருக்காள். அந்த பரமேஸ்வரி அனுகிரகம் குழந்தைகள் அதே மாதிரி அசிக்காடா இருந்து பிரத்யேகம் ரொம்ப திருப்தியா இருக்கு. பெரிய பாக்கியம். பிரஜா வேதத்துல பிரஜாத்மனவுத்தரதரா தீர்த்தே ஆத்மனா உத்தரதரா பிரஜா, என்னை விட என் குழந்தைகள் சத்காரியத்துக்கு முன்னாடி கணம் அப்படி ஒரு பிரார்த்தனை. உலகத்துல 10 குடும்பத்துல இருந்தா பெரிய விழா. சில குடும்பத்துல பார்த்தீங்கன்னா அப்பா உள்ள சிவபூஜை பண்ணி ராமாயண பாராயணம் பண்ணுவார், பையன் வாசல் நாய்க்கு பிஸ்கெட் கொடுத்து உட்காந்துருப்பார். சில குடும்பத்தை பார்த்து குழந்தைகள் தன்னை விட அசிக்கனா இருக்கக்கூடிய அடையிறதுங்கிறது அது பெரிய புண்ணியத்தோட அடையாளம். அது மாதிரி அடைந்திருக்கிறார் சிவராமன் தம்பிகள். பெரிய அடையாளம். பெற்றாதாசன் சிவன் வச்சா மாதிரி தனதாக இருக்கிற உலகம். அது முன்னே போறது எப்பேற்பட்ட பாகவதோத்வாடைய அனுகிரகத்தெல்லாம் அவர் நடந்திருக்கார். கைங்கரியம் விடுனா வாய் பேச்சே இருக்காது. அப்படி கைங்கரியம் பேரும் அது விசேஷோடையும் ஆரோக்கியத்தோடையும் ஆயுஷோடையும் வந்துட்டு தொடர்ந்து பாகவதத்துக்கும் பல விரிவாகத்துக்கும் கைங்கரியம் பண்ணி வைஜிகிரகத்தை விட்டாரம் பண்ணி இருக்க முடியாது. ஸ்ரீ பரமேஸ்வரன் அனுகிரகிக்கும் பிரார்த்தனை. நம பார்வதி பதயே. பிறந்த அன்னைக்கு நமக்கு கிரகங்களுடைய சாரம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திருப்பி நம்முடைய லைஃப்ல இருக்கிற அன்னைக்கு இருக்கிறதுங்கிறது இன்னைக்கு தானே. நாம இந்த கிரகங்களுடைய அந்த சாரத்தை பிறந்த அன்னைக்கு இத்தனை வேத வித்தைகள் இத்தனை வேத மந்திரத்தை வச்சுட்டு நம்மால அன்னைக்கு ரிசீவ் பண்ண முடிஞ்சதோ. பிறந்த நாமே ஒன்றும் தெரியாம இருக்கும். ஆனா இன்னைக்கு அதே காலத்தை இவ்வளவு தார்மீகமா கொண்டாடக்கூடிய ஒரு பாக்கியம் கிட்டி சக்தி புத்தியில வருது அப்படின்னு சொன்னார். திருமூலர் பாட்டுல இருந்து சின்ன சின்ன நாமாவளி பாட்டுல கூட வர ஒரு விஷயம்
அண்டத்துல இருக்கிறதெல்லாம் பிண்டத்துல இருக்குங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். அண்டம்னா என்ன? பிரபஞ்சம். பிண்டம்னா சரீரம். இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், நட்சத்திரங்கள், அதுக்கு அந்த சாரத்துக்கும் சுழற்சிக்கும் நம்ம சரீரத்துக்கும் லிங்க். அது இத்தனை நாளா நம்ம பெரியவாழ்லாம் சொல்லுவா, அதை யாருமே நம்ப மாட்டோம். அவளுக்கு ரீசன் சொன்னாதானே யாருமே நம்புவாங்க. நான் போன மாசம் மைசூர் போயிருந்தேன். அங்கிருந்து மேல்கோட்டை பெருமாள் சேவிக்க போறேன். அங்க ஒரு சம்ஸ்கிருத காலேஜ் இருக்கு. அதை ஏற்படுத்துறவர் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருக்கார். 77 வயசா இருக்கு. அவர்கிட்ட ஒரு 1.5 மணி நேரம் நான் வரேன்னு ஒரு வெயிட் பண்ணி பேசணும்னு இருக்கிறார். 1.5 மணி நேரம் பேசுறேன். நல்ல பசியில தான் போனேன். 12:30 மணிக்கு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்ச உடனே 2:30 மணி வரைக்கும் பசிக்கவே இல்லை. அவர் நூற்றுக்கணக்கான விஷயங்களை ரிசர்ச் பண்ணி வச்சிருக்காரு. அது விஷயமா தான் என்ன பார்க்கணும்னு அவர் விரும்பினார். அந்த நூற்றுக்கணக்கான விஷயத்துல ஒரு விஷயம் எல்லாம் ப்ரூவ் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம சொல்ற விஷயம் இதுக்கு நாடி யோகம்னு ஒரு கிரந்தம். அது நம்ம கையை பிடிச்சு நாடி பார்த்தா நம்மோட ஆரோக்கியம் மாத்திரம் இந்த நாடிய இதை வச்சுட்டு கிரகங்களுடைய நிலையை கூட சொல்லிட முடியும் தான். இந்த கிரகணத்துக்கு முன்னாடி எல்லாம் நார்மலா ஓடிடும். இந்த சந்திர கிரகணம் பிடிச்ச அந்த செகண்ட்ல இருந்து தார்மாரா ஓட ஆரம்பிச்சு. அதை நம்ம டிவியில பார்க்கலாம், ஸ்கிரீன்ல பார்க்கலாம். சம்பந்தம் இல்லாம ஓடும். இந்த வாத பித்த கிளேஷ்மம் 3, அப்போ வாதம் பித்தம் 3 சம்பந்தம் இல்லாம ஓடும். இப்படி சம்பந்தம் இல்லாம ஓடுறது எதை காமிக்கிறதுன்னா, இப்ப கிரகங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பாதை இருக்கு பார்த்தீங்களா, அது நம்ம சரீரத்தை தாக்குறதுங்கிறத காமிக்கணும். அதனாலதான் கிரகண காலத்துல சாப்பிடாத, இது மாதிரி நிறைய நியமங்களை தான் நமக்கு ஏற்படுத்தினது. என்னைக்கோ ரிஷிகள் இதை ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னது. இப்படி தார்மாரா ஓடுறதும் அவனோட கையில ஒரு தர்ப ஒத்த தர்பைய கையில கொடுத்த உடனே நேராயிடும். ஒரே தர்ப இந்த தார்மாரா ஓடுற கையில ஒரு தர்பைய கையில கொடுத்தா உடனே நேராயிடும். இது நம்ம ரிஷிகள் எவ்வளவு தீர்க்க தரிசியா, தர்பேஷ் வாசினா தர்பான் தாரமானக கிரகண காலம் முழுக்க கையில பவித்திரம் இருக்கு. பவித்திரமோட ஜபம் பண்ண சொல்றாளா இல்லையா? கிரகண காலம் புண்ணிய காலம் ஜபம் பண்ணு, கையில பவித்திரம் தர்பாசனத்துல உட்காரும். அப்பேற்பட்ட பாதகமான ஒரு கிரக சஞ்சாரம் கூட நம்ம சரீரத்தை தாக்காத அளவுக்கு ரிஷிகள் சின்ன சின்ன விஷயமா பண்ணி வச்சிருக்காங்க. அதோட இந்த தர்பைக்கு எவ்வளவு சக்தி இருக்குங்கிறது, ஒரு தர்பையை கொடுத்த உடனே நேராக நாம் உபயோகப்படுத்தின பக்குவம் பண்ணின பதார்த்தமோ பக்குவம் பண்ணாத பதார்த்தமோ அது கூட வீணா போகக்கூடாதுன்னு தான் கிரகணத்துக்கு முன்னாடியே தர்பையை போட்டுறா உள்ள. இது யாருக்காவது தெரியும்? இப்ப பிராச்சீனமா உள்ள ஆத்துல எல்லாம் தெரியும். ஊருகா பாட்டில கூட ஒரு தர்பை இருக்கு. இது ஏன் போடுறான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. இந்த கிரகங்கள், இந்த கிரகணத்தினுடைய ஒரு தாக்கம் ஊருகாய் கூட கெடுக்கும். அந்த ரேடியேஷன் அப்படி பண்ணோம். அது நம்ம சரீரத்தை பண்றத நாம காமிச்சிடலாம், டிவிலேயே காமிச்சோம். இது மாதிரி பிறந்த அன்னைக்கு கிரகங்களுடைய அந்த சேர்க்கை எப்படி இருக்கும், அதுதான் புஷ்யதே ஜென்ம பத்திரிகாது மனது பேசப்படும். அதே சட்டத்து பூர்த்தி காலத்துல ஒன்று சேரும் பொழுது நம்முடைய ஒரு செப்ப கோபங்கள், ஆராதனம், தர்மங்கள், நிறைய தானம் பண்றது, எல்லா தானங்களும் நம்ம பண்றோமோ, இதனால என்ன ஆகுது, பிறந்த நேரத்துல பாரதத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட சட்டத்தை பூர்த்தியிலேருந்து நேராயிடும் நம்முடைய புண்ணிய காலங்கள், புண்ணியங்கள்னால. இப்ப நான் அந்த ரிசர்ச்ல ஒரு விஷயம் தான் சொன்னேன். இது மாதிரி 120 பண்ணி வச்சுட்டார். நம்ம நம்முடைய சின்ன சின்ன காரியங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு
தலைவர் சொன்னாரோ அந்த கிரகங்கள் திருப்பி சேர்றது இப்ப அப்படின்னு சட்டத்தை போட்டீங்க. உடனே இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோன்றதுனால முன்னாடி உயிர்ச்சி சொல்லிவிட்டேன். சிரமமா இருக்கு நான் பேசல. தீட்சிதவாள் சொன்ன உடனே இந்த விஷயத்தை சொல்லணும்னு தோணுது. அதோடு கூட பெரியவார் சொன்ன மாதிரி இந்த தம்பதிகள் அவ பரம சாத்விகம். அதை விட ஆச்சரியம் அவ அப்பாலேருந்தே இருக்குதான். அவன் பெரியவரே ஒரு கோதானம் பண்ணணும்னார் கோவிந்தபுரத்துல. நான் கோதானெல்லாம் நான் வாங்கிக்கிறதே கிடையாது, நானவே வாங்கிக்கிறது இல்லை. ஆனா இப்ப ஏற்கனவே உட்காந்து வடக்கார கடுபாடிகள் ஒரு 26 வருஷம் முன்னாடி நான்லாம் சேர்ந்து ஒரு வருண ஜபத்துக்கு போயிருக்கோம். அதை ஞாபகப்படுத்தி ஒரு 3 நாள் வருண ஜபம் பாராயணத்துக்கு இல்லை. அது மாதிரி ஏற்கனவே இருந்தாலும் சமீபத்தில் வாங்கிக்கிறது. இப்ப அப்பா என்ன பண்ண ஒரு கோதானம் பண்ண தீட்சை. இவ எல்லாரும் கோவிந்தபுரம் வந்துட்டா. நான் சொன்னேன் இந்த ரத்தம் பண்ணலாம் யாராவது பிராமணர்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரின்னு விட்டார். எல்லா பூஜையும் பண்ணிட்டு பலாய போட்டு உட்கார கொடுத்தாரு அப்பா. என்ன உட்கார சொல்லி கோதானம் எப்படி எதாவதா பண்ணணுமோ அது மாதிரி அந்த செகண்ட் என்னால மாட்டி சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு சிரத்தையும் அப்பா அம்மா ரெண்டு ரொம்ப எல்லாரும் அவ்வளவு சுற்றுப்பட பண்ணியிருக்கா. அப்பா அம்மா அவருடைய ஆசீர்வாதம். இது மாதிரி இவர் ஜேஷ்டர் திரமபுத்திர மாதிரி இவருக்கு சத்குணங்கள் எல்லாம் சொன்னார். நம்ம ஆசிரமத்துக்கு வரும்போது தினசரி பஞ்சாயத்து பூஜை, பஞ்சாயத்து தினப்படி சிவாராதனை. மாமியும் அவளை சேர்ந்த சொன்ன மாதிரி வைதிக சிரத்தையும் பக்தி மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடும் வருது ரொம்ப ரொம்ப துர்லபம் தான். இது வந்தா அது வேண்டாம்னு தோணும், அது வந்தா இது பிரயோஜனம் இல்லைன்னு தோணும். அது அப்படி இல்லாம ரொம்பவே ஒரு சிரத்தை, நிறைய பெரியவாழ்க்கெல்லாம் ஒரு ஈடுபாடு தொடர்ந்து. நான் என்ன சொன்னேன், விட்டு நீங்க ரிட்டையர் ஆன உடனே என்னோட கோவிந்தபுரத்துக்கு வந்துருக்கோம்னு சொல்லியிருந்தேன். நான் சொல்றேன் 1 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி அப்பா அவர் சொன்னார். அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் பார்த்துருந்தா ரொம்ப ரொம்ப சரி கூட போனேன். அதுக்கப்புறம் வரலாமேன்னு நான் நினைச்சேன். அப்பதான் தோணுது இவர் விடாம பாகவத பாராயணம் பண்ற, விடாம ராமாயண பாராயணம் எல்லாம் விளைய பண்ணிட்டு இருக்கார். அதனால இவருக்கு போயிட்டு இருக்கிற மார்க்கு தான் சரின்னு நான் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க அப்படியே உற்சவம் போது கைங்கரியம் பண்ணணும். ஆசிரமத்துல நடக்கிற ராமநவமி, கோகுலாஷ்டமி, நிறைய நடுப்புல உற்சவங்கள்லாம் நடக்கும். எல்லாத்துக்கும் பாராயணம், பாகவத பாராயணம், ராமாயண பாராயணம், இப்படி ஒரு ஈடுபாடு, சத்சங்கத்தில் ஈடுபாடு இங்கேயுமே நிறைய நாம சங்கிட்டு அந்த கமிட்டியில் எல்லாமே சொல்லப்போனா குடும்பமே அப்படிதான். எல்லா ராதாக்கள் எல்லாருக்கும் சொல்ல, அதாவது ஜானத்தில வந்தது ரொம்ப கேட்டு இங்க வர்றதுங்கிறது ஒரு டியூட்டி. அந்த அளவுக்கு இவ்வளவு சகல வாக்கியங்களையும் இந்த தம்பதியில் அடையணும்னு நான் சொல்ல மாட்டேன். போட்டோ ஓகேங்களா?
சைடுல. ஆமா அப்படியே வந்துருக்கு மாமா. அந்த சீர் ஏதோ எனக்கு ஈஸியா இருக்கு. வேற அப்படியே எடுத்து மாமா மாமா கொஞ்சம்